இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து லீவு தான், வெக்கேஷன் தான். வெள்ளியும் சனியும் லீவு. ஆனால் வந்து இன்றைக்கி நமக்கு வேலை வச்சிட்டாங்க. மனசு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னு தெரில. ஏன்னா வந்து நிம்மதியாக தூங்கக்கூடிய நாள் வந்து இன்னைக்கும் நாளைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எப்போ முழிப்பேன்னா வந்து ஒரு 2 மணி 3 மணி தான் முழிப்பேன். ஆக்சுவலாக ஒரு 2 மணி முழிப்பேன். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒரு 4:30 5 மணிக்கு ரொம்ப வேலை ஆரம்பிக்கும். அப்படி வேலை இருக்குஞ்சியும் இல்லாமல் இருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்கோம் வெள்ளிக்கிழமைனா. அன்னைக்கு வந்து ஏன்னு தெரில வந்து மேடத்தோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து நேரமே வந்து வெளியே போயிட்டாங்க மத்தியானம் போல். நம்ம இப்போ வந்து அங்கே வருஷமாக நம்மளால் விளாக் பண்ண முடியல, ஏன்னா வந்து காரில் ஆள் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து காரை ஒரு இடத்துல ஒதுக்கிவிட்டு நம்ம நிற்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து பில்டிங்லாம் வந்து கூட ஏரியா வந்து ஒலையா சிட்டி. அது வந்து ஃபினான்ஷியல் ஏரியா ஃபினான்ஷியல் பில்டிங். அது அங்கே தான் ரியாதோட மொத்த ஃபினான்ஷியல் நடக்கும். சூப்பராகவே இருக்கும். சரி கைஸ், நம்ம வந்து ஒரு ரவுண்டு இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். இந்த சிட்டி எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி தான், வெள்ளிக்கிழமை வந்து வேலை இருந்தாலே ரொம்பவே கடுப்பாக இருக்கும். அது எனக்கும், நானும் அதில் ஒரு ஆள். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இங்கே லீவு. வெள்ளியும் சனியும் 2 நாள் வந்து நல்லா லீவு கிடைக்கும். நல்லா தூங்கலாம். ஃபுல் டே லீவு கிடையாது, ஆனால் தூங்கலாம் நல்லா. உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டில் உள்ள ஏரியா வந்து தெரியுதான்னு தெரில, கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரில. இந்த இடம் சூப்பராக இருக்கும், உண்மையாகவே அருமையாக இருக்கும். இந்த ரியாதுக்குள்ளே பெரிய பெரிய பில்டிங்கில் இதெல்லாம் மிங்கிலாகி தான் இருக்கும். இதுவும் உண்டு. அந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ஏரியா. அப்புறம் இங்கே மெட்ரோ எல்லாமே இருக்கும். நம்மளால் அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். சரி கைஸ், நம்ம வந்துட்டு டாபிக் வரலாம். அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து வேலை கிடையாது. எல்லாருக்குமே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து லீவு தான், ஃபுல் டே லீவு தான். ஆனால் நம்ம வேலை பார்க்குறது வந்து ஒரு வீட்டில் தான் டிரைவராக வேலை பார்த்துருக்கோம், பர்சனல் டிரைவராட்டு. அதனால் நமக்கு வந்து லீவுங்க பேட்சுக்கே இடபாடே கிடையாது. அதனால தான் காலையிலே வந்து, ஆனால் வந்து ஆஃப் டே லீவு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை. வெள்ளி சனி ஆஃபாவது லீவு கிடைக்கும். நல்லா தூங்கிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கலாம். அப்புறம் வேலை வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல, ஏன்னு தெரில. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நிற்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ரியாதில் வந்து சவுதி அரேபியா ரியாதில் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. அதாவது பெரிய மெட்ரோ இந்த லைனில் தான் இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் இங்கே தான் இருக்கும். ரியாதோட மொத்த கணக்குள்ள பார்க்கக்கூடிய ஏரியாவும் இங்கே தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஏரியா. ஆனால் இப்போ இங்கே ரோடு வேலை நடக்கிறது தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது பார்க்க. ஆனால் நான் கொஞ்சம் அவுட்ரு போனோம்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும், அவன் வெறித்தனமாக இருக்கும். நான் இப்போ உங்களை அங்கேயே போய் காமிக்கிறேன். சரிங்களா? நான் என் மேடத்தை தங்கச்சிலாம் கொண்டு எங்கள் பக்கத்தில் கொண்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். அவங்க உள்ளாடி இருப்பாங்க நமக்கு. ஆனால் வெளியே கலந்து சுத்தது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பார்க்கலாம். அப்படியே வேணால் அந்த இடத்துலாம் காமிக்கலாம், நல்லாயிருக்கும், உண்மையாக சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நான் வந்து போன வீக்கெண்ட்லாம் வந்து ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா வேலை கிடையாது. இந்த வாரம் நமக்கு வந்து வேலை வச்சுட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த வாரமே அதிகம் வேலை இல்லை. ஏன்னா எல்லாருமே வெளியே ட்ரிப்பு போயிட்டாங்க, பாதி ஃபேமிலி. அதனால் நமக்கு எங்கள் வீட்டில் யாருமே அதிகம் ஆள் இல்லை, நமக்கு அதிகம் வேலை இல்லை. அதனால நம்ம அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் இருக்காது. ரோட்டில் வந்து அதிகம் டிராஃபிக்கே இருக்காது. நம்ம பாட்டுக்கு எங்கேனாலும் இஷ்டத்துக்கு சுற்றலாம், ஃபுல் ஸ்பீடில் போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பீட்னு அதுக்குன்னு ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது, லிமிட்டில் தான் போகணும். ஆனால் வந்து டிராஃபிக் இருக்காது, சுத்தமாக டிராஃபிக் இருக்காது. மெட்ரோ பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ட்ரெயினும் போகுது, பார்க்கலாம். அது உங்களுக்கு கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியுதா உங்களுக்கு மெட்ரோ போதா? இந்த பில்டிங் இது எல்லாமே வந்து ரியாதோட மெயின் ஏரியா. அவ்வளோ பக்காவாக இருக்கும் அந்த ஏரியா. நம்ம அடுத்த ஒரு யூட்டன் போட்டுருமா காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே இன்னும் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த ஏரியாலாம். அதனால தான் அங்கே எங்கேயா அது இதெல்லாம் தெரியுது, இந்த வேலை பார்க்குற இந்த மிஷின் எல்லாமே இருக்குது. மெட்ரோ நான் போகுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ தான் புதுசாக மெட்ரோலாம் ஒர்க் பண்ணிக்காங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு மாதிரி தினசரிக்காங்க.
இந்த இடம் தான் கைஸ், இதான் அந்த ஃபினான்சியல் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா. சூப்பராக உண்மையாகவே அருமையாக இருக்கும். இது எல்லாமே மெட்ரோ பிரிட்ஜு தெரியுதா உங்களுக்கு? மெட்ரோ பிரிட்ஜு, மெட்ரோ போகிற மாதிரி இல்லை. ரொம்ப நேரமாக சிக்னல் அப்படியே இருக்குது, ஓப்பன் ஆகாமல் ஏன்னு தெரில. இதுவும் சென்சார் எதுவும் ஒர்க் ஆகலையா? அந்த யூட்டன் போடுற சென்சார் வந்து ஒர்க் ஆகலையான்னு தெரில, அப்படியே ரெட்லேயே இருக்குது. ஆனால் அப்படியே நிற்காது. ஆனால் அந்த கார் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அது வந்து அந்த இது வந்து எப்படின்னா சில டைம் சில இடங்களில் எப்படி இருக்குன்னா கார் தான் ஸ்கேன் பண்ணி அந்த இது ஓப்பன் ஆகும் அந்த சிக்னல். ஒரு அந்த ஆப்ஷனாக எதுவுமே தெரில. ஒரு வண்டிக்காரன் நிற்கிறான். ஓகே பாருங்க, அவன் போயிட்டான். ஓகே, நம்ம எதுக்கு அங்கே போய் நிற்கணும்? சில டைம் அதில் வந்து கேமரா இருந்தால் அப்புறம் அதுக்கு நம்ம ஃபைன் கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த போய் சுற்றி வந்துடலாம். அங்கே போனால் நமக்கு வந்து யூட்டன் போடக்கூடிய இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்படியே இங்கே திரும்பிக்கலாம். ஆனால் அந்த பிளேஸை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலையே. சரி கைஸ், ஸ்டாண்டில் இருந்து கறந்தால ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சு. ஹவுஸ் டிரைவராக வரவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவ் இருக்காது, மேக்ஸிமம் லீவ் இருக்காது. லீவே கிடையாது, என்றைக்குமே லீவு கிடையாது. கம்பெனி வேலைக்கு வரவங்க மட்டும் தான் அந்த ஃப்ரைடே வந்து ப்ராப்பர் லீவ் கிடைக்கும். ஆனால் இந்த வேலைக்கு வரவங்களுக்கு வந்து ப்ராப்பர் லீவ் கிடையவே செய்யாது. அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பழகிடும் வந்துட்டுனா அது வேறு. நம்மளால் வந்து லீவும் கேட்க முடியாது, அவங்ககிட்ட லீவ் தாங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த வேலைக்கு அவங்க யாருமே லீவ் கொடுத்து பழக்கலை இது வரைக்கும். ஸோ அதனால எல்லாம் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டாங்க. நம்ம திரும்பவும் அந்த இடத்தான் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து இந்த சிக்னல் நண்பர்களே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகி போச்சு. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படியே இது ஆஃப் ஆகிட்டு, 10 நிமிஷம் இல்லை அப்படியே ஃபோன் இதாகிட்டு டெம்பரேச்சர் ஓவர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு லோகோ காமிச்சு ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம மீண்டும் அதே இடத்துக்கு நம்ம போய் காமிக்கலாம். அந்த சிக்னல் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையானு. ஓப்பன் ஆகிட்டுனா அந்த இடத்த அப்படி சுற்றி சூப்பராக காமிக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சிக்னல் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான், இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம இப்போ அதை கிராஸ் பண்ணி போகலாம். ஆனால் வந்து அதில் கேமரா இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கேமரா இருந்தால் அப்புறம் நமக்கு ஃபைன் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து அதில் போகாமல் அதை அவாய்ட் பண்ணி திரும்ப ஊருக்கு தெருவோடி நான் வந்து சுற்றி வந்தேன். ஆனால் அதில் நிறைய வண்டி போயிட்டுருக்கானுங்க கிராஸ் பண்ணி. நமக்கு இருந்தாலும் பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, சிக்னல் ஓப்பனில் இல்லை, ஆனால் வந்து வண்டி போயிட்டுருக்கு.
இதான் நேராக போயிட்டா அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே வர்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. சுற்றி ரொம்ப கறங்கணும். நமக்கு எதுக்கு வம்புன்னு பார்க்க, நமக்கு எதுக்கு வம்பு, தேவையில்லாத வம்பு. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடலாம். அதில் போயிட்டு திரும்ப வந்து ஃபைன் கிடச்சுன்னா நல்ல ஃபைன் கிடைக்கும். நம்மளால் ஏன்டா போனேன்னு அப்புறம் யோசிப்போம். ஒரு வீடியோக்காக நம்ம அதில் போய் மாட்ட வேணாம். அதுக்கு நம்ம வந்து டீசெண்டாக நம்ம வந்து இந்த பக்கத்துலேயே வந்துடலாம், ஒதுங்கியே வந்துடலாம். தான் நல்லது, பெட்டர். ஆனால் நான் உண்மையாக இன்றைக்கி எதிர்பார்க்கல வேலை கொண்டு. நான் சாயங்காலம் தான் வேலைக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து மத்தியானமே இருந்து சரி ஓகே, நம்ம ரூமில் இருந்தாலும் நேரம் போகாது. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஓகே, நம்ம வந்து இன்னும் வெளியே போகலை. அந்த சிக்னல் ஓப்பன் ஆகலாம். நான் வந்து சுற்றி காமிக்கலாம்னு நினச்சேன். அது ஓப்பன் ஆகலை. அதுக்கு தாண்டியும் போகலாம். ஆனால் வந்து அங்கே வேலை நடக்கிறனால நம்மளை வந்து ரொம்ப சுற்ற விட்டுரும். அதுக்கு நம்ம ஏன்டா போகணும் ஆயிரும். அதனால நம்ம வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோங்க. சரிங்களா, நம்ம இனி வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய மேடம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் காருக்குள்ள. அதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா காரில் கண்டிப்பாக ஆள் இருக்கும். அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. நம்ம திரும்ப நைட்டு கண்டிப்பாக எங்கேயாச்சும் வெளியே போவோம். வெளியே வந்தோன்னா கண்டிப்பாக ஆட்கள் எங்கேயா வெளியே போகும், மால் இல்லை அப்படி இப்படின்னு எங்கேயாவது கறங்க போவோம். அப்போ நம்ம அந்த டைம் நமக்கு வந்து டைம் கிடச்சா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாட்டு எடுத்து சூப்பராகட்டு போடலாம். வயசு இன்னொரு டைம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப போய்க்கலாம். இந்த இடத்துல வந்தேன் திரும்ப முன்னாடியும் திரும்ப இங்கே தான் வரேன். இப்போ நம்ம இதோடைய ஒரு யூட்டன் போட்டு ஒரு பார்க்கிங் இருந்து அந்த பார்க்கிங்கில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் சினிமா இருந்தால் பார்த்துட்டு இருக்கலாம். பார்க்கிங் பார்க்கலாம், எங்கேயாச்சும் பார்க்கிங் இருக்கானே. இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. ஓகே, நம்ம போகிறதுக்குலாம் அங்கே வந்துடுவானுங்க பார்க்கிங் போடுறதுக்கு. அப்போ நம்மளே நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். நம்முடைய பார்க்கிங் இதுக்கு நம்ம வந்துட்டோம். பார்க்கிங் போடுறோம் காரை. அப்படி ஏதாச்சும் டைம் பாஸ்க்கு ஏதாவது சினிமா பார்க்குறோம். அப்படியே இந்த vlog-ஐ முடிக்கிறோம் கைஸ். ஓகேங்களா, எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க. வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சவுதி வாழ்க்கை வந்து எப்படி போகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்க முடியும். அதே மாதிரி புதுசாக வந்து சவுதி அரேபியாவுக்கு வரவங்களுக்கும் இங்கே உள்ள ஹவுஸ் டூர் வேலை எப்படி இருக்கும்னு தெரியும். மீண்டும் நம்ம ஒரு vlog-ல பார்க்கலாம் கைஸ். எல்லாருக்கும் பாய்.